ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருதத் ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:45க்கு பிறக்குது. இது உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஆசனம், நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மலை இதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணலாம். இதில் அவங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்குமோ அதை தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பு. இதனால் இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த ஒரு வருட காலத்துக்கு காசு பணத்தில் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள், இது சொந்த வீடு வாங்குறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் மீறி சொந்த வீடு, சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டாகும். முக்கியமாக விபத்து கண்டம், அகால மரண கண்டம் இதிலேருந்தெல்லாம் தப்பிக்க முடியும். அதனால் என்ன உங்களால் முடியுமோ அதை தானமாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பிறக்கும்போது தனுசு ராசியாக இருக்கனால சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு இட்லியோ ஏதோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும். சடசெய்தி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் சாதுக்களுக்கு கொடுக்கறதுனால பல வகையான தெய்வங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா, ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப விருத்தியாகிருக்குது. இந்த மாதத்தில் 10 குடையவர் 4ஆம் இடத்துல வராரு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடியதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு 7 குடைவர் பாதகாதிபதி புதன், அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கார். இப்போ நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல உங்களுக்கு 6 கிரகம் சேருது. அப்போது 4ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. 4ஆம் இடம் தான் சொத்து சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே. ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திர ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக எப்படா நமக்கு வேறு வேலை கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களும் இது நல்ல மாதம். வேலையில் உங்களுக்கு மாற்றம் உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் காசு பணமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சேலரியிலேயே நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட வேலைக்காக வெளிமாநிலம், வெளிநாடு செல்வது, வெளியூர் செல்வது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் தொழிலுக்கு 10ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வையும் வருது. அதாவது இந்த மார்ச்சில் பயிற்சி ஆகிறார், சனி பயிற்சி ஆகிறாரு. அப்போ சனியோடைய பார்வையும் 10ஆம் இடத்துக்கு வருது. சூரியன் பார்க்குறாரு, ஆல்ரெடி அங்கே கேது இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்குது. இத்தனை கிரகங்கள் பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப நன்மை தான். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ இல்லை பேங்க் எக்ஸாம்ஸோ இந்த மாதிரி ஏதாவது பதவிக்காக ஒரு நல்ல போஸ்டிங்காக எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு கட்டாயம் பதவி உண்டு. பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு, கஷ்டங்களுக்கு உறுதியாக இந்த மாதம் ஒரு நல்ல பதவி ஸ்தானம் ரொம்ப வலுப்பெற்றிருக்கனால ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 2 குடையவரும் 3 குடையவரும் சனி, அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டமத்து சனி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டமத்து சனியில் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும். எடுத்தோடனே நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ஒரு விஷயம் செய்யும்போது அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா மனம் தளராமல் ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். சனி தாமதத்தை கொடுப்பாரே தவிர எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான கூலி அவர் கொடுக்காம விடவே மாட்டார். உழைப்புக்கு உண்டான பலன்களை உறுதியாக கொடுத்துருவார். ஆனால் என்னென்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதனால் உங்களுடைய பொறுமையை என்ன செய்யணும், இன்னும் அதிகப்படுத்திக்கணும். அதுதான். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு சூரியன் உங்களுக்கு 9 குடையவர் 4ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல அமைப்பு. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். 4ஆம் இடத்துக்கு எப்பெல்லாம் பாதகாதிபதி சம்மந்தப்படுறாரோ அப்போது உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. ஆனாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடும். அதனால் கவனமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் கவனமாக போகணும். 7ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காருங்க.
இந்த லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அவர் வந்து விரய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 10ஆவதுக்கு சனியும் பார்க்குது. அப்போது இந்த ஒரு 10 நாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நீங்கள் போனால் கூட ஏதாவது நாய் வந்து குறுக்கால உழுகிறது அல்லது ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வண்டியை வந்து ஓட்டி உங்கள் மேலே வந்து உழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கு வந்து என்ன, நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணணும். பொதுவாகவே கேந்திர ஸ்தானங்கள் வலுப்பெறும் போது அதில் நிறைய கிரக சேர்க்கை வழிபாடு இதாகும்போது யோக நரசிம்மர் பண்ணுங்கள். யோக நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலன்கள். அதே நேரத்தில் இந்த யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது சக்கரத்தாழ்வாரையும் சேர்த்து, அதாவது சுதர்சன சக்கரத்தையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தி பண்ணும். எதிரிகளிடையே அல்லது அமைப்பு கண்டம், இந்த விபத்து கண்டம், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அது வந்து கை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும் உங்களுக்கு. அதனால் வந்து யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கர வழிபாடும் பண்ணுங்கள். அது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வண்டி வாகனங்களை போகும்போது திரும்ப திரும்ப சொல்கிறது, கவனமாக இருங்க. 6 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்காது. அதே மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு போங்க. சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால ஏதாவது ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிரப்போகுது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு வீடு கட்டி ஏதாவது ட்ராப் ஆகுது அப்படின்னா கூட அதெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், முன்பை விட படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாமே வருது. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் படிப்பில் வந்து ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர் வழிபாடெல்லாம் பண்ணால் அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே உடல்நிலை பாதிப்புகள் வர்றது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். தேனில் அத்திப்பழம் இருக்குல்ல, அதை வந்து தேன் ஊற்றி ஊற வச்சு அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு சூரியனும் சனியும் வந்து 4ஆம் இடத்துல சேரும்போது உங்களுடைய பிளட்டில் ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப லோவாக போகிறதுக்காம திடீர்னு மயக்கம் வர்றது, கிடினஸ் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும். 6ஆம் அதிபதியும் கூட சேர்ந்துருக்கனால சுகர் லெவல் இது எல்லாமே ரொம்ப லோவாகும். உடலில் வந்து சத்து குறைபாடு ஏற்படும். இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு அத்திப்பழம் தேனையும் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு பிளட் கவுண்ட் ஜாஸ்தியாகும். உடல்நிலை பாதிப்புகள் வராமல் இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் எடுக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தை அதை விட உயர்கல்வி காலேஜ் முடிச்சுட்டு யாரெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வேலை, நல்ல சேலரியில் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினா நல்லா வருவோமா, இல்லை நம்மளுடைய கெரியர் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து, ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் வந்து யோசித்து தேர்ந்தெடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்காமல் யோசித்து எதில் நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசித்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு, வருமானம், இது எல்லாமே தாராளமாக வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். 7ஆம் இடத்துல செவ்வாய், கணவர் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் உங்கள் மேலே தவறு இருக்குதோ இல்லையோ நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் பண்ணணும். சனியும் செவ்வாயும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னென்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து டெம்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ங்கிறது வந்து உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒரு டைம் செய்யும் போதே சக்ஸஸ் ஆகாது. 2 டைம் 3 டைம் செய்யும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். செவ்வாய் வந்து அதாவது களத்திர காரகனுடைய காரக கிரகம். ஸோ அவர் வந்து நீச்சமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கனால நீங்கள் என்ன செய்யணும், கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கனால இதை சொல்கிறேன். அதே மாதிரி ஒருவரை ஒருவர் அனுசரி
அனுசரித்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் இருக்கவங்களுடைய அனுசரணை, ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி 5 குடையவர் அஷ்டமத்துக்கு போகிறதுனால குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்கொத்தி பாம்பு மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய நடவடிக்கை, பெரியவங்களாக இருந்தால் அவங்களோட நடவடிக்கையை கண்காணிங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருங்க. அதுவே போதுமானது. சாப்பாட்டு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காலம்தான் இந்த இது. 4ஆம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம். பதவி ஸ்தானத்தில் நிறைய கிரகம் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். கட்சியுடைய தலைமையிடமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. மக்களிடையே வந்து ஒரு பெரும் செல்வாக்கு இதெல்லாமே இருக்கும். கேந்திர ஸ்தானம் வலுப்பெறும் போது அரசியல்வாதிகளுடைய நிலை வந்து உயர்வான நிலை, படிப்படியான முன்னேற்றங்கள் இது எல்லாமே நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அமோகமான மாதமாக தான் இது இருக்குது. தாய் வழி சொத்துக்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துக்கு சனி வரதுனால, இது சனி சுக்கிரன் எல்லாமே இருக்கனால தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து தந்தை வழி சொத்துக்களோ அல்லது தந்தைக்குடைய வீடுகளோ உங்களுக்கு சொந்தமாக உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை ஒரு டைம், 2 டைம், 3ஆவது டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கரமும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணுங்கள். அது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருதத், ஜெய்குரு பரசரா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:46க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய ராசியில் 6 கிரகங்கள் சேருது. அதாவது சனி பெயர்ச்சியாகி வராரு. அப்புறம் சூரியன், 6 கூடைய சூரியன் ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார். அது போக புதன் நீச்சமாக இருக்குது, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. இந்த சுக்கிரனும் உங்களுடைய ராசி அதிபதி குருவும் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் பெறுது. இது ஒன்று தான் ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3, 8 கூடையவர், அதாவது அஷ்டமாதிபதி வந்து பரிவர்த்தனை யோகம் பெறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு. ஆனால் இந்த உங்களுடைய ராசியில் 6 கிரகங்கள் சந்திரன் உள்பட சேர்றதுனால வந்து நல்லது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த ஒரு மாதத்தை வந்து பொறுமையாகவும் நிறுத்தி நிதானமாகவும் கையாளணும். கட்டாயம் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். உக்கிர தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 உக்கிர தேவதைகளையும் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே அப்படியே கலைஞ்சு போயிடும். அதாவது ஒரு பனி, நிறைய மேகமூட்டமாக பனி இருக்குது அப்படின்னா சூரியன் வந்து அது எப்படி கலைஞ்சு போதோ அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பிரித்திங்கிரா தேவி வழிபாடும் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். நமக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை, கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்காமல் இருக்க முடியாது, எந்த விஷயமும் செய்யாமல் இருக்க முடியாது. எப்போதும் போல் நீங்கள் எல்லா விஷயமும் செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க தெய்வ அனுகூலத்தை கட்டாயம் தேடிக்கணும். தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிட்டு எப்பவும் போல் இன்னும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தான். தெய்வ அனுகூலம் இருந்தாலே உங்களுக்கு காரிய சித்தி 100க்கு 100% உறுதியாக உண்டு. பொதுவாகவே ஜென்ம சனி வந்து பெரிய லெவலில் நன்மைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதம் வந்து உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கனால அது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். அதனாலும் உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை உங்களுடைய ராசி அதிபதி குருவோடு சேர்றதுனால தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். எந்த கண்டமாக இருந்தாலும் சரி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். அதனால் கவலை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுவும் வந்து இருக்கனால இந்த ஒரு 15 நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் மன நெருக்கடி, மன கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும்.
யாரெல்லாம் மீன ராசிக்காரங்க வந்து உங்களுடைய குழந்தைகளோ அல்லது கணவரோ அவங்களுக்காக பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போகணும். மீன ராசிக்காரங்களை அனுசரிக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து அவங்களே அறியாமல் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. மீன ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து இந்த கிரக சேர்க்கை, அதாவது முக்கியமாக மற்ற கிரகமாக இருந்து பரவாயில்ல, ஆனால் வந்து ராகு சனி இது ரெண்டும் சேர்றது வந்து ரொம்ப டிப்ரெஷன், மன அமைதி இல்லாமல் ஏதோயோ இழந்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் தானாகவே வந்துடும். பட் ஆனால் எல்லா விஷயத்தையும் கடக்க பழகிக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா குரு. மற்றவங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கைட் பண்ணி பழக்கமானவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்க. எல்லா நிலையும் கடந்து வர பழகிக்கணும், சரிங்களா? அதனால் மீனராசிக்காரங்க நீங்கள் அந்த தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. தெய்வம் ஒன்று தான், திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாத காலம் சரபேஸ்வரர் வழிபாடு, பிரித்திங்கரா தேவி வழிபாடு வந்து பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை தப்பிக்க வைக்கும். சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு வருது. தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போது. அவர் 11ஆம் அதிபதி தான். தொழில் மூலிமா லாபம் கிடைக்கிறது, தொழிலில் நிறைய மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்வது, இந்த அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. தொழில் ரீதியாக அலையணும், ஆனால் காசு பணம் லாபம் இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோக ரீதியாக நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷன் இழுத்தடிச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, நினச்ச நேரத்தில் வராது. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உத்தியோக ரீதியாக எந்த பிரச்சனைகள் இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும். உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம், உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை வச்சு உங்களை வந்து புழிஞ்சு எடுக்கிறது, உழைப்பை அதிகமாக வாங்கிட்டு கூலி கம்மியாக கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு பின்னால் கிடைக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து பொறுமையாக தான் நீங்கள் கையாளணும். அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் முடிவையும் எடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை யோசித்து நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது ஐயோ இந்த டைமை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அது போனால் போயிட்டு போது, மறுபடியும் நமக்கு வருங்கிற மனநிலையில் இருங்க. மீன ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு நெருக்குதலுக்கு தள்ளுவாங்க. ஒரு அர்ஜென்ட்டில் முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. அதனால் எல்லா முடிவுமே நிறுத்தி நிதானமாக எடுங்க. குழப்பமான சூழ்நிலைகள் அப்படின்னா உங்களுடைய வெல்விஷரை கேளுங்க. உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உண்மையாலுமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியனை கேட்டு என்ன செய்யுங்க, முடிவெடுங்க. அப்படி யாரும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. யாராவது இருந்தால் தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிற நாட்களை தள்ளி போடுங்க. அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நிதானமாக யோசிப்பீங்க. ஒரு முடிவை வந்து அர்ஜெண்ட்டாக எடுக்கிறதுக்கும் நிதானமாக எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் நிதானமாக ஒரு முடிவை எடுங்க. இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் கட்டாயம் வரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பெரிய லெவலில் பிரச்சனையாகி பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி வந்து கல்வி ஸ்தானத்துக்குரிய இது கிரகம் வந்து நீச்சமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு குரு வந்து சேரும்போது புதனும் குருவும் வந்து ஆழ்ந்த அறிவு, ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டை குறிக்கக்கூடிய கிரகமே புதனும் குருவும். அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு சேருது. அப்போது படிப்பு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் A1 சொல்லலாம். படிப்புறதில் வந்து நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்சவே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ரிசல்ட்டை அப்படின்னு. நல்ல ரிசல்ட்டெல்லாம் வரும். எக்ஸாம்ஸில் நீங்கள் படித்த கொஷினே வந்து நிற்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுவும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் 10th +2 எழுதுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. காரிய சித்தி தான். நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களுமே சக்ஸஸ் ஆகும். நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் எழுதுங்க. சூப்பரான ரிசல்ட்டை உங்களை தானாக தேடி வந்துடும். அதே மாதிரி உயர்கல்விக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கேம்பஸில் வந்து செலக்ட் ஆவீங்க. நீங்கள் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த சேலரியிலேயே ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் படிக்கிறதுக்காக, உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வந்து மீன ராசியில் இருக்க நபர்கள் வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான்.
அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முடிவும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். நீங்கள் எதிர்பார்த்தோன்னே நீங்கள் சொன்னோன்னே எல்லா விஷயமும் நடக்காது, தாமதமாகி தான் நடக்கும். அதே மாதிரி குடும்ப நபர்களுடைய ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள், சண்டை போடாதீங்க. அந்த இடத்த இருந்து சண்டை வர மாதிரி இருக்குது, உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை, உங்கள் சைடு நியாயம் இருக்கும், ஆனாலும் சண்டை வர மாதிரி இருக்குதுன்னா மூவ் ஆன் பண்ணி போக பழகுங்க. இந்த மாதத்தில் எந்த முடிவுமே முக்கியமான முடிவு எடுக்காமல் இருக்கிறது தான் சிறப்பான பலன்கள். வெளியூர் போகும்போது, வெளிநாடு போகும்போது, எங்கே போகிறீங்க, அதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் சாட்டு, இந்த இன்ஸ்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு பாதகமே தவிர ஒரு நாளும் பயன் உங்களுக்கு இல்லவே இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச இந்த ஒரு மாதத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ பெரிய சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் கட்டாயம் இந்த மாதம் ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வரதான் செய்யும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல ஒரு யோகமான மாதம்தான். ஏன்னா இந்த கிரகச்சேர்க்கை மற்றவங்களுக்கு யாருக்கு ஒத்து வருதோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு ராஜயோகம். கட்சி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க. மக்கள்கிட்ட நீங்கள் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்பாளைகள்லாம் மாறி இவங்களா அப்படிங்கிற மாதிரி, இவரு இவ்வளோ நல்லவரா அப்படிங்கிற மாதிரிலாம் மாறிடும். ஏன்னா இழந்ததை மீட்டு கொடுக்க மாதம் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் இருக்கார், உங்களுடைய ராசியிலே சூரியன் இருக்கார், சனி இருக்கார், அது மட்டும் இல்லாமல் ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்குது, பரிவர்த்தனையோட குரு வருது, புதனும் இருக்குது. எல்லா திறமையும் இந்த மாதம் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஜொலிக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் அனுதாபமும் வரும் உங்கள் மேலே. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்கு நம்ம ஏதாவது கண்டிப்பாக செய்யணும்னு மக்களுடைய சப்போர்ட்டு பெரும் திலராக ஆதரவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கெலாம் அது பெரிய லெவலில் கட்டாயம் இது பயன்படும். கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அனுதாபத்தினால மிகப்பெரிய லெவலில் வெற்றின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும், ஒரு பெரிய பதவி கிடைக்கும், ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும், நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி வாய்வழி பேச்சுக்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க, நீங்கள் சிக்கலில் போய் சிக்கிக்குவீங்க. வேலை பார்க்குறவங்க கட்டாயம் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஏதாவது செஞ்சால் மாட்டிக்குவீங்க. உயர் அதிகாரிகளாக நீங்கள் லஞ்சலாவை நீங்கள் வாங்கிடாதீங்க. உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி உங்களுக்கு அழுத்தம் இருக்குது, இதை இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, லீவ் எடுத்துகிட்டு போயிடுங்க. எப்படியா இருந்தாலும் உங்களை மாட்டி விட போகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்கள் லீவ் எடுக்கிறதோ அல்லது உடல்நிலை பாதிப்புன்னு ஒரு லெட்டரை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறதா ரொம்ப பெட்டர். வேலையை காப்பாற்றிக்கலாம், உங்கள் பேரை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா சனி வந்துச்சுன்னா 2.5 வருஷ காலம் நீங்கள் போராடி ஆகணும். நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் ஏன் பனிஷ்மெண்ட் வாங்குறீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இது பண்ணுங்கள். இந்த மாதம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப வளர்ச்சியானது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், பேருங்கிறது இருக்கும். பெரிய பெரிய இதெல்லாம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், உயரிய விருதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு கிடைக்கும், காசு பணம்லாம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் இதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக பெண்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மாதம். ஆனால் வீட்டில் பர்மிஷன் வாங்காமல் எதையும் பண்ணாதீங்க. பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும். நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணலை. ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை சுட்டி காமிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. சக்ஸஸ் ஆகுதுன்னா அது வேறு விஷயம். ஆனால் அதை நினச்சி உங்களை வாழ்க்கை ஃபுல்லும் குட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம இருங்க.
ஆனால் முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் பொதுவாக வந்து ரொம்ப, அதாவது 6 கிரகங்கள் உங்கள் ராசியில் சேருது. அதனால் மன அழுத்தங்கள் பொதுவாக மீனராசிக்கு இருக்கும். இருந்தாலும் பெண்களுக்கு இன்னும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். உங்களுடைய ராசியில் புதனும் சேருது, சனியும் சேருது. நீங்கள் நம்பிக்கைக்குரிய நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு பேசுவீங்க, அவங்க உங்கள்கிட்ட தப்பாக மூவ் பண்ணலாம். அதனால் வெளியில் போகும்போது உத்தியோக ரீதியாகவோ ஒரு தொழில் ரீதியாகவே வெளியில் போகும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள், அது என்ன காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, அவங்களுடைய பாதுகாப்பில் தயவுசெய்து உறுதி பண்ணிக்கோங்க. நீங்களே கூட்டிகிட்டு போய் இந்த 1 மாத காலம் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம, அதாவது பிக்கப் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுலெல்லாம் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. அவங்க படிக்கிற விஷயங்களில் கவனமாக இருங்க. மீன ராசிக்கு பொதுவாகவே இந்த ஒரு 15 நாளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கனால கட்டாயம் வந்து பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. தந்தையுடைய தேக ஆரோக்கியம், தாயுடைய தேக ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. கண் சம்மந்தப்பட்டது, தலையில் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மட்டும் இல்லை, அவங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பார்ட்னர்ஷிப் பிரியறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஒவ்வொரு முடிவுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். ஒரு சிலருக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிறது, அதே மாதிரி லவ் மேரேஜெல்லாம் வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணி பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது மூலயமா பேர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திப்பீங்க. கட்டாயம் திருமணம் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது, திடீர் திருமணம், இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தை, களத்திர ஸ்தானத்தை நிறைய கிரகங்கள் பார்க்குது. செவ்வாயும் பார்க்குறாரு. குருவோடைய பார்வை டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. 100க்கு 200% குரு பார்வை இருக்குது. அதனால் திருமண பிராப்தமும் நிறையா இருக்குது. அதே மாதிரி புத்திர ஸ்தானமும் நிறைய பேர்த்துக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும். நீங்கள் வந்து தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. அதுதான் உங்களுக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11 சூரியன் லாபஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து ஒரு 6 கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கை தூக்கக்கூடிய கால நேரம் தான் இந்த மாதம். கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும். காசு பணத்தில் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நெருக்கடி நிலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து வழிபாடு பண்ணுங்கள். 6ஆம் இடம் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து வலுவாக இருக்குது. ஒரு 2.5 நாள் தான், ஆனால் வலுவாக இருக்குது. அந்த 6ஆம் இடம், அந்த கிரக சேர்க்கை வந்து கூட்டு சேர்க்கை வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கனால நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். ஏன்னா குருவும் அஷ்டமத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துலையும் கிரகங்கள் நிறையா, அதாவது 5ஆம் இடத்துல இருக்க சனியும் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஏறுறாரு. அது இல்லாமல் ராகு இருக்கார். அந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து என்னென்னா எதிரிகள் ஸ்தானமும் அதுதான். உங்களுடைய எதிரிகள் உங்களை யாரெல்லாம் பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது உங்களுடைய வீழ்ச்சியை வந்து சந்தோஷமாக நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களுடைய கை வந்து ஓங்கியிருக்கக்கூடிய மாதமாக அந்த 2.5 நாள் மட்டும் இருக்குது. அதனால் அந்த 2.5 நாளை மட்டும் கரெக்டாக வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த இதை வந்து கடந்து வந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. இந்த திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து வேறு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது வேறு
கம்பெனிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளோ இந்த மாதம் இருக்குது. தொழில் ரீதியாக வந்து 10க்குடைய சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்கனால தொழில் தொடங்குறதுக்கு கடன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து தொழிலுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் மூலிமா வந்து நல்ல லாபங்கள், அதே மாதிரி நல்ல வருமானமும் நிரந்தர வருமானமும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. 11க்குடைய சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறாரு. அதாவது உங்களுக்கு லக்னாதிபதியே வந்து சுக்கிரனாக இருக்கார், லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லை 6ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறாரு. இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து தெய்வ அனுகிரகத்தை வந்து அதிகமாக வந்து பண்ணணும், தெய்வ வழிபாடு பண்ணணும். தெய்வ அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது பூஜை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை அஷ்டமியோ அல்லது வளர்பிறை அஷ்டமியோ எந்த நாள் உங்களுக்கு வந்து முடியுதோ அந்த நாளில் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுறது மூலிமா காசு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கும். முடிஞ்சிச்சு அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட வந்து பேசுகிறது அல்லது வந்து வேறு ஏதாவது மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல வந்து கூட்டு கிரக சேர்க்கை இருக்கனால அது ரொம்ப ரொம்ப யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது, இந்த இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு நான் நல்லா பார்த்து செய்கிறேன் கவனிக்கிறேன் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை எதுலையாவது கொண்டு போய் சிக்க வச்சுருவாங்களா அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துட்டால் போதும். ஏன்னா குருவோடைய பார்வையும் இல்லை, அதேமாதிரி உங்கள் லக்னாதிபதியோடைய பார்வையும் இல்லை. அதனால் ஆனால் காசு பணம் வரதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சேரக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்தை தான் பார்க்குது. அப்போ 12ஆம் இடமும் வலுப்பெறும். அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்போ அல்லது வெளிநாட்டில் போய் உத்தியோகமோ தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ இது எல்லாமே வருது. யாரெல்லாம் வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு உண்டானது. நீங்கள் பரீட்சையில் தேர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கிது. தொழில் ரீதியாக இடத்த மாற்றுறது, அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி வந்து பரிவர்த்தனையாகி ஆட்சி பெறும்போது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கை தூக்கும். இது நீங்கள் வந்து கமிட்மெண்ட் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. பொதுவாக வந்து சனி 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் இந்த டேட்டில் நான் ஃபிக்ஸ் ஆகி இந்த டேட்டில் உங்களுக்கு வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டு மட்டும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுட்டா உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை திரும்ப நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் அது வராமல் போயிடும். அதனால் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதை தவிர்க்கிறதுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது காரிய சித்திகள், அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ நியாயமான விஷயங்கள் எல்லாத்தையுமே யோக நரசிம்மர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. கூடவே சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். நல்ல அனுகூலம் தான். படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம், அதே மாதிரி வந்து நல்ல ஞாபகத்திறன், இன்ட்ரெஸ்ட், அதிகமான ஆர்வம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைகள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு கட்டாயம் பண்ணிக்கங்க. அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் உங்களுக்கு நல்ல நீங்கள் நினச்ச இடத்துலையே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணால், ஏன்னா சனி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்டர்வியூங்கிறது 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு வேலை கட்டாயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலங்களில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் துளாராசியில் இருக்கவங்க 6ஆம் இடம் வளர்த்துருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு 2 குடையவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பங்குனி மாதம் 10ஆவது நாள் வந்து செவ்வாய் நீச்சமாகிறாரு. இந்த காலகட்டங்களில் வந்து குடும்ப நபர்களோ அல்லது கணவன் மனைவியோ சிறு சிறு மன
கசப்போ அல்லது சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடியது. அது வந்து ரொம்ப பொறுமையாக போகல அப்படின்னா அது பெரிய சண்டை, அது மனசில் ஆழமாக போய் பதிகிற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போங்க. இல்லை அப்படின்னா வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி சொத்து வாங்குறது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ராசி அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கறனால வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் சில பேருக்கு வந்து திடீர்னு வந்துடும். 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால புத்திர ஸ்தானம் வந்து வலுவாக தான் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இப்போ குழந்தை இல்லை, சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அல்லது அதில் என்ன ரிசல்ட் அப்படின்னே தெரியாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் என்னென்னா இப்போ ட்ரீட்மெண்ட் போங்க, ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இப்போ சந்தான பிராப்தம் கிடச்சிரும். ஏன்னா பரிவர்த்தனைக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குருவே வராரு. அப்போது புத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனியும் புத்திர காரகன் குருவும் ஒன்றாக இணையக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காகவே வந்து புத்திர ஸ்தானம் வந்து வலுப்பெறனால, புத்திர காரகனும் வலுப்பெறனால புத்திர சந்தான பிராப்தம் கிடைக்கும். அதனால் குழந்தை இல்லாதவங்க இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து 7 குடையவர் நீச்சமாக இருக்கனால இந்த மாதத்தில் வந்து திருமணம் வந்து சில பேருக்கு வந்து கைகூடும். சில பேருக்கு வந்து என்னென்னா இந்த நீச்சம் அப்படிங்கிறதுனால அந்த 2.5 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை ஆவாங்க. இந்த மேச ராசியில் சந்திரன் வரும்போது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் 6ஆம் இடத்துல வலுப்பெற்றிருக்கனால அது கலத்திரத்துக்கு பாதகமாகவும் விரயமாகவும் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து சுமூகமாக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அது புதனோட நீச்ச புதனோட சேருது. அதாவது சனி வந்து உங்களுக்கு காதல் ஸ்தானத்துக்குரியவர், காதல் கிரகத்தோட போய் சேருது. ஆனால் காதல் கிரகம் புதன் நீச்சமாக இருக்குது. அப்போது காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல், ரொம்ப டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகும். பட் ஆனால் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி வந்துருங்க. இந்த 1 மாதம் காலம் மட்டும்தான் அப்படி இருக்குது. சண்டை சச்சரவுகள்லாம் வரும். கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்குவாதங்கள் வந்து அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கணும். முக்கியமாக துலா ராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் கட்டாயம் அவர்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, உடல் நோயை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து என்னென்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தாதுன்னு ஹெல்த் ரீதியாகவும் பிரச்சனை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை சாதாரணமாக அலட்சியம் பண்ணாமல் உடனடியாக அதுக்கு என்ன மருத்துவம் பார்க்கணுமோ மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியும் வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால சில பேர் வந்து கவனிக்காதனால சர்ஜரி அல்லது வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல கிரகம் சேர்றதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் அது பிரச்சனை. ஆப்போசிட்டில் வரவங்க மேலே மிஸ்டேக்கு இருந்தால் கூட நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா கூட கிரக நிலைகள் சரியில்லாத காலகட்டங்களில் நம்ம தான் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணுங்க. அதே மாதிரி துலா ராசியை பொறுத்த வரைக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் வந்து என்னென்னா இப்போ உங்களைய வந்து இப்போ ஒரு சின்ன வாய்ப்பு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்பி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து பேசுகிறதோ போகிறதோ கூடாது. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் கம்யூனிகேட் பண்ணிட்டு போங்க. இந்த 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கனால உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக போங்க. ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.
சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதமாக இருக்கனால சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்பை தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது கட்சி தலைமையிடமே உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது, மக்களுடைய ஆதரவு பெருந்திரளாக கிடைக்கிறது, நீங்கள் அதாவது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறது, பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறது, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானமும் நல்ல பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் நிறைய வரதுக்கு உண்டானதோ அல்லது லஞ்ச லாவண்யங்களோ உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளோ நடக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. எந்த விஷயமுமே ரிட்டன் ஆர்டர், இது என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குது, இதை செஞ்சால் நமக்கு என்ன பின்விளைவு, எல்லாமே யோசிச்சு செய்யுங்க. முக்கியமாக கையெழுத்து போடும்போது கவனமாக போடுங்க. கோச்சாரத்தில் எப்பெல்லாம் சனியும் புதனும் உங்களுக்கு நல்ல யோகாதிபதி, ஆனால் கோச்சாரத்தில் அவங்க சேரும்போது கண்டிப்பாக நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்மளை பற்றி பேச போகிறாங்க, நமக்கு துரோகம் பண்ண போகிறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்கள் போவீங்க, ஆனால் நீங்கள் போய் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. அது அமௌண்ட்டோ அல்லது ஏதோ நம்ம கட்டிடலாம், ஆனால் மனம் பாதிக்கப்படும் போது அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வடு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் எந்த வாய்ப்புமே கொடுக்காம புத்திசாலித்தனமாக நடந்துக்கங்க. அதே மாதிரி கரெக்டாக நடந்துக்கங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதே மாதிரி புதனும் சனி எப்போல்லாம் சேருதோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் ஜாமீன் போட்டுறாதீங்க. நீங்கள் தான் அந்த பணத்தை கட்டுற மாதிரி வந்துடும். யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க. பணம் கேட்டால் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரிங்க, இல்லை அப்படின்னு சொல்லி பழகிக்கங்க. அந்த பணம் திரும்ப வராது. கோச்சாரத்தில் சனி புதன் சேர்க்கையோ உங்களோட ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருந்தாலோ நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அவங்க திரும்ப உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் அப்படியே போயிடும். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல், பணம் விரயம் இது எல்லாமே சந்திப்பீங்க. அதனால் யோசித்து பண்ணுங்கள். பொதுவாகவே பெண்கள் வெளியில் போகும்போது பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது கணவர்கிட்டயோ சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல கிரகச்சேர்க்கை வலுவாக இருக்கனால இந்த மாதம் முழுவதுமே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:46க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், அதாவது இப்போ இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனியாக இருந்துச்சு. 7.5 சனியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி அடுத்தது இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. ஜென்ம சனியிலேருந்து உங்களுக்கு வாக்கு சனியாக மாறுதுங்க. அதாவது வாக்கு ஸ்தானத்தில் சனி போகுது. பாத சனி, ஓகேங்களா, வாக்கு சனின்னு சொல்லலாம் அல்லது பாத சனின்னு சொல்லலாம். இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல 6 கிரகங்கள் உங்களுக்கு சேருது. இந்த 2ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சேர்றதுனால நன்மையும் இருக்குது, அதே நேரத்தில் பாதகமும் இருக்குது. அதனால் நீங்கள் அனுசரித்தது 2 பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும். பொதுவாகவே இந்த மாதம் பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு தான் இருக்குது. 7க்குடைய சூரியனும் 2ஆம் இடத்துல வராரு. வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. 6 கிரகம் சேருது. சூரியன் உச்சம் பெற்ற சுக்கிரன், உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதே மாதிரி புதன், ராகு, சனி, இது இத்தனை கிரகங்கள் இருக்குது. அது கூட 2.5 நாளைக்கு சந்திரனும் இருப்பார். அதான் 6 கிரகம். பொதுவாக 5 கிரகம் இருக்குது. இந்த 2.5 நாளைக்கு மட்டும் 6 கிரகமாக இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. அது ரொம்ப 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 பொருளாதாரமும் சரி, உங்களுக்கு வாக்கும் சரி, 2மே பேலன்ஸ் பண்ணி போங்க. காசு பணம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணக்கூடாது. இதை மட்டும் காசு பணம் நமக்கு அசாத்தியமான ஒரு துணிச்சலை, தைரியத்தை, அளவில்லாத அகந்தையை, கர்வத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த காசு பணம் வர டைமில் ரொம்ப அடக்கமாகவும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிளஸ்டு தான். சரிங்களா. 7க்குடைய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கனால சுளின்னு பேசுறதுக்கு உண்டான அமைப்பை உங்களுக்கு கொடுத்துவாரு. என்ன மனசு
மனசில் படுதோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி. பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிக 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 உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்குது, சுக்கிரன் இருக்குது, உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்குது. இது வந்து என்னென்னா சூரியன் இருந்தால் தான், அந்த சூரியன் சனிலாம் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி வந்துடும். ஆனால் சுக்கிரன் வந்து என்ன பாலிஷாக பேசுகிறது. அதனால் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு தான். சுக்கிரனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மகாலட்சுமி வழிபாடு. பொதுவாக கும்ப ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களுக்கு காசு பணம் வரணும், நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடணும் அப்படின்னா சனி வந்து 2ஆம் இடத்துல, அதுதான் ரொம்ப வலு. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன காவல் தெய்வம், இந்த கருப்பு சங்கிலி கருப்பு, கருப்பு ராயர், இந்த மாதிரி உங்களுடைய கிராம தேவதைகள் காவல் தெய்வமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தெய்வம் சனிக்கிழமை கும்பிடுங்க. அது நல்ல பலன்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கும். காரிய அனுகூலமாகவும் இருக்குங்க. இந்த 2ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானமும் அதுதான். பொதுவாகவே தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதை கவலையே நீங்கள் பட வேண்டாம். 10ஆம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்றிருக்கு. 10க்குடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. தொழிலில் நல்ல மாற்றம், நல்ல இன்கம், நிறைய காசு பணம் வரக்கூடிய காலகட்டம், நிரந்தர வருமானம், தொழில் மூலிமா நல்ல லாபம், இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் தானாக, பதவி உயர்வு தானாக தேடி வருது, இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேலை அப்படிங்கிறது நிரந்தர வேலையாக மாறும். நீங்கள் வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிறது, நிரந்தரமான ஒரு வேலை, தொழில், வேலை, இது எல்லாமே அமையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நிறைய பேருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நல்ல டபுள் ப்ரொமோஷன், இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சம்டைம் உங்களை புரிஞ்சுக்காமல் அனுசரிக்காமல் நடப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு கோபம் வரும், நியாயமானது தான். ஆனால் இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் ரொம்ப பொறுமையும் நிறுத்தி நிதானமாக எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். உங்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. கண்ணுங்கிறது 2ஆம் இடம் தான். அந்த இடத்துல உங்களுக்கு ராகு, சூரியன், சனி 3 கிரகம் இருக்குது. அந்த 3 கிரகங்களும் வந்து கண் பார்வையை கெடுக்கிறதுக்கு முதல் இடம், சரிங்களா? கண் பார்வையை தான் சூரியன், அதை வந்து மங்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கார், இப்போ சனியும் போகிறாரு. ஸோ அதனால் கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, அதை பார்த்துக்குங்க. குடும்பஸ்தானம், அதாவது உங்களுக்கு எந்தளவுக்கு காசு பணம் வருதோ அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் யாரையுமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டீங்க, பட் ஆனால் உங்கள் மேலே பழி வந்து விழும். இது எல்லாமே வந்து என்ன செய்யணும், கரெக்டாக புரிஞ்சு தான் நீங்கள் நடந்துக்கணும். வேறு இது கிடையாது, ஆப்ஷன் இல்லை. ஆனால் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல படிப்பு, முன்பை விட ஆர்வம், இது எல்லாமே இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஹயக்ரீவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதை பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். இந்த மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அட்டன் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வேலை கிடச்சிரும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார், நல்ல அதிர்ஷ்டம். நீங்கள் நினச்ச கம்பெனிலேயே நல்ல சேலரியிலேயே இது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல கூடுதல், அது அஷ்டமஸ்தானத்துலேயும் பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை வந்து எத்தனை கிரகம், 6 கிரகங்கள், அதாவது 6 கிரகம் சேருதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஏற்கனவே கேது இருக்கார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் பார்த்துட்ருக்காரு. எல்லா கிரகமும் அஷ்டமஸ்தானத்தை தான் பார்க்குது. அஷ்டமஸ்தானம்னா விபத்து, இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் கட்டாயம் ஹெல்மெட் போட்டு போங்க. சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் வண்டியில் ஏறும்போது உங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன முக்கியத்துவங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில் ஏறணும். உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை சரியில்லை அப்படின்னா வண்டியை தயவு செய்து எடுக்காதீங்க. நடந்து போங்க, பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நல்ல மனநிலை இல்லைன்னா நீங்கள் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி டிரைவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் வெளியூர் போகிறீங்க, இன்றைக்கி நைட்டே போய் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. எக்காரணத்தை கொண்டும் செல்ஃப் டிரைவ் பண்ணிவிட்டு போகாதீங்க. அதுவும் நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 15 நாளைக்கு மட்டும் கார் அப்படின்னா செல்ஃப் டிரைவ் பண்ணாமல் ஆக்டிங் டிரைவரை போடுங்க.
2000 3000 செலவாகிறது தப்பு கிடையாது. இதை விட முக்கியமானது வந்து உங்களுடைய உயிர் தான். உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் வந்து கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விபத்து கண்டமாகறதுக்கோ அல்லது சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சர்ஜரி ஆகிறதுக்கு நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பெண்களாக இருந்தால் வந்து சமைக்கும்போது கவனமாக இருக்கணும். செவ்வாய் இருக்கிறதுனால தீக்காயம், மின்சாதனங்கள் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் வரும். அது எல்லாமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். கணவனும் மனைவியும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா இங்கே வந்து பவானி, ஈரோட்டுக்கு பக்கத்தில் பவானியில் வந்து சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே போய் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மன்மத தகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால் கரும்பில் வந்து ரதியும் மன்மதனையும் ஆவாகனம் பண்ணி கும்பிடுங்க. இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகும். இதை பற்றி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் இருக்குது, அதை வேணால் இப்போ நீங்கள் பார்த்துக்கங்க. பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாதவிடாய் காலங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமும் உடல்நிலை பாதிப்பும் ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல சாப்பாடு, நல்ல உணவு பழக்கங்களை நீங்கள் எடுத்துக்கணும். கணவன்கிட்ட ரொம்ப அனுசரிச்சுட்டு போகணும். பொதுவாகவே உங்களுக்கு பொருளாதார உயர்வு இந்த மாதம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கைகூடும். காரிய சித்தி உண்டு. நல்ல அனுகூலம் உண்டு. ஆனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், நிறைய கிரகங்கள் இருக்கனால நீங்கள் நினச்சதை அப்படியே பேசக்கூடாது. இதனால் வந்து பெற்றோர்களோ அல்லது கணவரோ பாதிப்பாரா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. அது சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கையாளுறது ரொம்ப அவசியமானது. வெளியூர், வெளிமாநிலம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக போனால் வீட்டில் இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சேஃப்டிக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அஷ்டம கிரகத்தை பார்க்கும்போது நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி, தப்பே செய்யலைனாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது அவமானங்களோ அசிங்கங்களோ வந்துடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அவமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி 5 குடையவர் சனியோடு சேர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதில் 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார், உங்களுடைய ராசி அமைப்புப்படி. அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். காதலில் மிகப்பெரிய தோல்வியோ அல்லது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கோ ஆளாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல உயர்வாக இருக்குது. ஆனால் மன ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது. அதுவும் காதல் ரீதியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றம் அல்லது நீங்கள் நண்பர்களால் பெரிய ஏமாற்றங்கள் இருக்குது. அதில் கவனமாக இருங்க. இந்த மாதம் வந்து யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக ரிலேஷனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா இது கொடுத்துட்டா திரும்ப வரலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் அந்த பணத்தை கொடுங்க. ஏன்னா அதனால மன உளைச்சலும் சரி, பண விரயமும் ஆகிறது தான் மிச்சமே தவிர அந்த கொடுத்த பணம் அப்படிங்கிறது திரும்ப வராது. இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்குறுதி கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட்டெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். கடன்லாம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணி கடனை அடைக்கிறதுக்கு முடியும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேரும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. தாயாருக்கும் தந்தையாருக்கும் வந்து உடல்நிலை பாதிப்புகள், மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள்லாம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் தான், வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதை தாண்டி தெய்வ அனுகூலத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாக்கு ஸ்தானத்தில் நிறையா கிரகம் இருக்கனால உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது அதை பார்த்து பேசுங்க. இல்லைன்னா உங்களைய பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில், உங்களே எதுலையாவது சிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில்
ஏதாவது மாட்டி விடுறதுக்கு உண்டான சூழ்ச்சிகள் நடக்கும். அதில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. இந்த சூழ்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னா, கோச்சாரத்தில் சனியும் புதனும் சேரும்போது உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க. அதில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. தெய்வ துணை இருந்தால் எந்த விஷயத்துல இருந்தும் தப்பிக்க முடியும். அதனால் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கருப்புராயர், கருப்பன், பெரிய கருப்பன் இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஊர் தேவதை. அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்தி இருக்குது. அவங்களுக்கு ஒரு சூடம் பொருத்தி வச்சு கும்பிட்டா கூட அவங்க உடனே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி தெய்வங்களை இந்த மாதம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகத்தையும் கொடுக்க போகுது. அரசியல் துறை இருக்கவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், பெரிய பெரிய பழக்கவழக்கங்கள் கிடைக்கும், நிறைய உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவும். காசு பணம் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு காசு பணம் பல வகையில் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கலைத்துறையை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதம் தான் இது. உங்களுக்கு நல்ல பெரிய விருதுகளும் நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டானது. இந்த மாதம் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கலைத்துறைக்கு இருக்குது. பெரிய பெரிய பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 2 கூடையவரும் 4 கூடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாக கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு உயர்வு இருக்குங்க. ஆனால் உங்களோட ஹெல்த்லேயும் தேக ஆரோக்கியத்துலேயும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நிறுத்தி நிதானமாக பேசிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் யோகமான மாதமாகவும் தான் அமையும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.